ஹலோ, வெற்றிகரமா இன்னைக்கு ரிவ்யூ கொடுக்க உட்காந்துட்டோம். ஆமாம், நான் வந்துட்டு டெய்லி சொல்லுதேன் இவ்வளோ படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுப்போம். நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க. டெய்லியா? ஆமாம், டெய்லி உன்ட்ட சொல்ல தானே செய்கிறேன். ரிவ்யூ கொடுப்போம், மறந்துடா நீ எங்கே கேட்குறீங்க புரிஞ்சுக்கோ. நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க, நம்ம ரிவ்யூலாம் கேட்குறீங்க, நல்லா சொல்கிறீங்க, காமெடியாக அப்படின்னு. அதனால ரிவ்யூ கொடுக்குறோம், பார்த்துக்கோ. என்ன நான் சொன்னது கரெக்டு தானே? அப்போ இன்னைக்கு நைட் நீ சமைச்சிரு. ஆனால் ஊனா அந்த சமைக்கிட்டு பக்கமே சுற்றிருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம இந்த படம் துல்கர் சல்மான் நடிச்ச சாந்தா காந்தா. இதே மாதிரி ஒரு டைலாக் இருக்குங்க படத்துல, அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. படம் பேர் காந்தா, ஆனா படம் முடியும் போது படத்தோட பேரு சாந்தா. ஸோ படம் வந்து ரிவ்யூஸ்லாம் நிறையா பார்த்தோம், நிறையா ரேட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு தான் போகலான்னு போனோம். ஃபீல் குட் ஃபிலிம் தான். துல்கர் சல்மான் படம் ஃபுல்லாக வராரு. கதை என்னன்னு சொல்லணுமா? துல்கர் சல்மான் மட்டுமா வராது, சமுத்திரகனி வராரு ஃபுல்லாக, அந்த ஹீரோயின் வரா, ராணா இன்டர்வலுக்கு அப்புறம் வராரு. இல்லை, துல்கர் சல்மான் தான் மெயின் ரோல், அப்படி ஃபுல் ஸ்க்ரீனே வராரு. படத்தோட ஹீரோ அவர் தானே. படத்தோட ஹீரோ ஈகோ. அதெல்லாம் நீங்க கத்துக்கங்க, ஈகோ இருக்க கூடாது எப்ப பார்த்தாலும். அதாவது வீட்டுல சொல்றீங்க, அந்த படத்துல 2 ஜென்ஸோட ஈகோவால ஒரு ஹீரோயினே செத்து போயிடுவான். அதாங்க படம். 2 பேரும், டைரக்டர் ஒரு பக்கம் ஈகோ பிடிச்சிப்பாரு, ஹீரோ ஒரு பக்கம் ஈகோ பிடிச்சிட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற இதுல ஹீரோயின் கடைசியில் செத்து போயிடுவாங்க. இதுதாங்க சாந்தா படத்தோட கதை. காந்தா படத்தோட கதை. ஈகோன்னு சொல்றாங்கல்ல, யூஸ்வலாக அந்த லேடிஸ் தான் இருக்கும் நிறையா பார்த்துருக்கீங்கல்ல. ஆனால் இந்த படத்தில் ஜென்ஸுக்கு இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது இந்த பழைய பீரியாடிக் ஃபிலிம்குள்ள கொண்டு போறாங்க நம்மள. நல்லா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. எல்லா ஹீரோஸையும் காட்டுறதுனால ஏதாவது ஒரு ஹீரோவை வந்து பேஸ் பண்ணி காட்டுவாங்களோ. ஓப்பனாவே சொல்ல போனா எம்ஜிஆர் சார் இருக்கார்ல, எம்ஜிஆர் எம்ஆர் ராதா 2 பேருக்கும் ரியலா ஒரு ஃபைட் மூந்தி நடந்து அவங்க ஏதோ சுட்டுட்டாங்க, அதனால ஒரு குரல் மாட்டல அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த கதை மாதிரியே இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. ஆமா, அந்த கதை தான் நினைச்சு நான் முதல்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த கதையும் கடைசி உனக்கு தெரியாதா? கடைசியில் பார்த்தா அந்த கதைக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி கெட்டப்ல இருக்காங்க எல்லாரும். அவர் வந்து அந்த கெட்டப்ல இருக்காரு. யாரு? துல்கர் சல்மான் வரும்போது எதுக்கு ஷூட்டிங் முன்னாடி வரும்போது வெள்ளை வேட்டி சட்டையில எதுக்கு வராது, கண்ணாடி போட்டு எம்ஜிஆர் மாதிரி வராது, எதுக்கு? அது தெரியல, மேபி நம்மள வந்து குழப்பறதுக்காக கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. அவர் வந்து ஒரு பெரிய இடத்து பையன், ஓகே, அப்போ ஸ்டைலா தானே வரணும். எதுக்கு அரசியல்வாதி வர மாதிரி ஒரு கெட்டப்ல அப்படி வந்துட்டு எல்லாரும் ஐயா ஐயான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, எதுக்கு? ஆனா அதுல எந்த அரசியலும் அவர் போன மாதிரி எல்லாம் காட்டவே இல்லை. அது வந்து ஆனா நம்மளுக்கு அப்படி ஒரு தோணல்கள் கொண்டு போயிருக்காங்க படத்துல. படத்தோட டைரக்டர் யாரு? செல்வமணி சிவகுமார் தான் இல்ல, செல்வமணி ஏதோ பேரு, சிவராஜா செல்வராஜா, செல்வமணி செல்வராஜ். சாரிங்க, தப்பா. புது டைரக்டரா இல்ல ஏற்கனவே படம் எடுத்திருக்காரான்னு தெரியல. போய் கூகுள்ல சர்ச் பண்ணாதான் எங்களுக்கே தெரியும். நாங்க இப்பதான் கேள்விப்படுறோம். செல்வமணி செல்வராஜ். படம் வந்து போர் அடிக்கலாம் இல்லை, பீரியட் ஃபிலிம்குள்ள கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் நீங்க ஷாருக் கான் படம் ஓம் சாந்தி ஓம்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி, ஒருவேளை இது பேய் படமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இடத்துல வந்து காட்டியிருப்பாங்க. கடைசியில் பேய் படம்லாம் இல்லை, நம்மளோட மனசு தான் ஈகோ, நான் இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அப்படின்ற விஷயத்த வந்து இது பண்றது மாதிரியான ஒரு ஃபிலிம். நல்லா இருந்துச்சு படத்தோட எண்டிங் நல்லா இருந்தது. அப்புறம் படத்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் படத்தோட ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. இவனா இருக்கும், அவங்களா இருக்குமோ, இவா கொண்டு போல அவங்க கொண்டு போனா எப்படி மாத்தி யூசுவலா த்ரில்லர் மூவில ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, இவரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எப்பா இவன் கொண்டு போன ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நான் முதல்ல 3 பேரை வேற நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு என்னவோ அந்த ப்ரொடியூசர் தான் கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு நேரத்துல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இல்ல துல்கர் சல்மான் ஒய்ஃபா வராங்க பாருங்க, அவங்க தான் கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒருவேளை சமுத்திரக்கனியே கொண்டிருப்பாரோ இப்படின்லாம் தோணுச்சு. கடைசியில யாரு கொண்டான்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா ஹீரோயின் செத்து போயிருவாங்க, அது உங்களுக்கு இன்டர்வல் பிளாக்லயே தெரிஞ்சிடும். ஆனா யாரு கொண்டாங்கன்ற விஷயத்த நீங்க தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. ஆமா, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பழைய
பீரியாடிக் ஸ்டைல் அந்த இது எல்லாமே சிஜியில் தான் பண்ணியிருக்காங்க, எல்லாமே தெரியுது, மேக்ஸிமம் சிஜியாக தான் இருக்குது. பட் அவன் இதில் நடிப்பு துல்கர் சல்மான் வந்து பழைய காலத்தால் நடிப்பு மாதிரி நல்லா நடிச்சிருக்கேன். ஒரு சீன்ல வந்து 4 அடி நடந்து போய் அதை பண்ணணும், கண்ணாடியை பார்க்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி ஒரு சீன் உண்டு. 4 அடி தானே அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு காட்டுவார் பாருங்க நம்ம சமுத்திரக்கனி. அதை திருப்பி அவருக்கே ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி அந்த சீனை காமிச்சிருப்பாரு. பயங்கர ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். ஹீரோயினை சொல்லணும்னா ஹீரோயின் யார மாதிரி இருக்காங்கன்னே சொல்ல முடியல. ஒரு பக்கம் பார்த்தா ரஷ்மிகா வந்தனா மாதிரி இருக்காங்க, ஒரு பக்கம் பார்த்தா நம்ம அவங்க பேர் என்ன, ரஜினி முருகன் ஹீரோயின் பேர் என்ன, கீர்த்தி சுரேஷ் அவங்கள மாதிரி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இந்த குச்சினி வார்த்தைப்படி பாட்டுல ஒருத்தர் வருவாங்க அந்த ஹீரோயின் மாதிரியும் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பெசஞ்ச மாதிரி ஹீரோயின். பட் ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க, பயங்கர எக்ஸ்பிரசிவா நடிச்சிருக்காங்க. இப்ப நிறைய ஹீரோயின்ஸ் அந்த மாதிரிலாம் பண்றாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். பட் கண்ணு அவங்களோட ஃபேஸ் வந்து பயங்கர எக்ஸ்பிரசிவ், ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. ஆமா, எல்லாரும் தியேட்டர்ல போய் கண்டிப்பா படம் பாருங்க, நல்லா இருக்கும். போர்லாம் அடிக்காது, போர்லாம் அடிக்கல, நல்லா இருக்கு படம். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போய் ஒரு படம் பார்த்துக்குவாங்க. சூப்பரா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது எனக்கும் பொருந்தும், நான் ஒரு டைரக்டர்னால. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமுத்திரக்கனி சொல்லுவார், நம்ம மக்களுக்கு கருத்து சொல்கிறோம், ஈகோ இருக்கக்கூடாது, நல்லவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எப்படி அந்த கருத்தை சொல்கிற டைரக்டரான நம்ம எப்படி இருக்கணும். அது சமுத்திரக்கனி வந்து இந்த அகம் பிடிச்ச நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி விஷயத்த ஸ்க்ரீனில் சொல்லியிருக்காங்க. நல்ல செம்ம மேட்ரு. பட் அது எல்லாருக்கும் அது போய் சேர்ந்துச்சான்றது தெரியல. நம்ம கேட்கும் போது அது கண்டிப்பா ஒரு கிரியேட் ஒரு விஷயத்தை இது பண்ணு. ஏன்னா எதுக்கு படம் எடுக்கிறோம், நம்ம படம் எடுத்து என்ன காட்டுறதுக்கு நினைக்கிறோம், இப்படி இருங்க அப்படி இருங்க, யாரும் வந்து பாவம் பண்ணாதீங்க, யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தா இப்படிலாம் இருக்கும்னு காட்டுறோம். ஆனா காட்டுற நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த டைலாக். ஸோ படத்தோட கான்செப்ட் ஈகோ. ஓகே, இனிமேல் ஈகோலாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? ஈகோனா நம்ம எஸ்.ஏ. சூர்யா படத்துல வரும், குசி படத்துல ஏக்கோ பிடிச்ச கழுதை அப்படின்னு பாருங்க. அகம் பிடிச்ச கழுதை. நான் அகம் பிடிச்ச கழுதை இல்லைங்க. சரி, ஓகே. எல்லாரும் போய் துல்கர் சல்மான் படம் காந்தாவை தியேட்டர்ல பாருங்க. இன்னொரு நல்ல ஒரு படத்தோட ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜாக்சன். அனு நெல்லை ஹாப்பி கப்பல்.